இஸ்ரவேலின் துணிச்சலான நீதிபதி டேபோரா. பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் கானானின் ராஜாவான ஜாபின் என்பவரின் கடுமையான அடக்குமுறையில் துன்பப்பட்டார்கள். அவரது படைத்தலைவன் சிசேரா 900 இரும்பு ரதங்களுடன் இஸ்ரவேலை 20 ஆண்டுகள் துன்புறுத்தினான். துன்பத்தில் இருந்த மக்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அந்த சமயத்தில் தேவன் ஒரு பெண்ணை எழுப்பினார், தேவோராள். அவர் ஒரு தீர்க்கதரிசியும் நீதிபதியும் ஆவார். தேவோராளின் பனைமரம் கீழ் உட்கார்ந்து மக்களுக்கு நீதியும் அறிவுரையும் வழங்கினார். மக்கள் அவரை மிகுந்த மரியாதையுடன் பார்த்தார்கள். ஒருநாள் தேவன் தேவோராளின் மூலம் பராக் என்பவரை அழைத்தார். அவர் சொல்லினார், நீ 10,000 வீரர்களை கூட்டிக் கொண்டு தாபோர் மலையில் செல். தேவன் சிசேராவை உன் கையில் ஒப்படைப்பார். ஆனால் பாராக் பயந்தான். அவன் தேவோராளிடம், நீங்கள் என்னுடன் வந்தால் நான் வருவேன், இல்லையெனில் நான் வரமாட்டேன் என்றான். தேவோராள் சம்மதித்தார். ஆனால் அவள் எச்சரித்தார், இந்தப் போரின் மகிமை உனக்கில்லை. தேவன் சிசேராவை ஒரு பெண்ணின் கையில் ஒப்படைப்பார். போரின் நாள் வந்தது. சிசேரா தனது ரதங்களுடன் தாக்கினான். ஆனால் தேவன் மழையை அனுப்பினார். நிலம் சேரும் சத்துப்பாகி ரதங்கள் நகர முடியாமல் போனது. இதனால் பாராகின் படை வெற்றி பெற்றது. சிசேரா ஓடிப்போய் ஜேல் என்பவளின் கூடாரத்தில் ஒளிந்தான். அவள் அவனை அன்புடன் வரவேற்று பாலை கொடுத்தாள். அவன் தூங்கியபோது யாயேல் துணிச்சலுடன் அவனைக் கொன்றாள். இதனால் தேவோராளின் தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. ஒரு பெண்ணின் மூலம் வெற்றி கிடைத்தது. போருக்குப் பிறகு தேவோராளும் பாராகும் தேவனை புகழ்ந்து பாடினர். அதன் பிறகு 40 ஆண்டுகள் தேசத்தில் சமாதானம் நிலவியது. தேவன் நம் ஜெபங்களைக் கேட்கிறார். தேவன் பெண்களையும் ஆண்களையும் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகிறார். விசுவாசமும் துணிச்சலும் வெற்றியை தரும். தேவனுக்குக் கீழ்ப்படிதல் உண்மையான மகிமையை தரும்.